வாழ்க்கையில் மிகப்பெரிய உயரத்தை கொடுக்கக்கூடிய பிரம்ம முகூர்த்த வழிபாடை பற்றி சொல்லுவோம். ஏன்னா நிறைய பேர் ஒரு மித்தா இன்றைக்கி சொல்லிட்டு இருக்காங்க, ஐயா பிரம்ம முகூர்த்தத்தெல்லாம் எந்திரிக்காதீங்க, அதெல்லாம் பழைய காலத்து விஷயங்கள்ங்க. எனக்கு தெரிஞ்ச சில வாஸ்து நண்பர்களே இதெல்லாம் நீங்கள் பண்ணாதீங்க, நல்ல கொரட்டை விட்டு தூங்குங்க, நல்லா தூங்கிட்டு 11 மணிக்கு எந்திரிக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை அப்படின்லாம் சொல்லி நானே பார்த்து சிரிச்சிருக்கேன். சரிங்களா? இதெல்லாம் ஏன் அப்படின்னா, நம்ம சித்தர்களும் முனிவர்களும் இந்த காலங்களில் வெற்றி பெற்ற முன்னாள் பழமையான முதலமைச்சர்களும் அதே மாதிரி அவங்கெல்லாம் இன்றைக்கி உள்ள எத்தனை வருஷம் ஆனாலும் எத்தனை இதாக இருந்தாலும் தமிழ்நாட்டில் பேசப்படக்கூடிய முதலமைச்சர்கள்லாம் காலையில் 3:30 மணிக்கெலாம் எந்திரிக்கக்கூடிய ஆட்கள். ஏன் நமக்கு தெரிஞ்சவங்கள சொன்னால் நீங்கள் யாருன்னு கண்டுபிடிச்சிருப்பீங்க. சரிங்களா? அப்படிங்கும்போது காரணம் என்னென்னா, அந்த மாதிரி விஷயங்கள் செய்யக்கூடியவங்க உலகத்தில் நீங்கள் நல்லா பாருங்கள், வெற்றி பெற்ற எல்லாருமே அதை சாமி கும்பிடுங்க, சாமி கும்பிடாமல் போங்க, அதெல்லாம் அவங்களோட நம்பிக்கை சார்ந்த விஷயம். அதுக்குள்ளெல்லாம் நான் பேசவே மாட்டேன். சரிங்களா? ஆனால் அந்த கார்த்தால் எழுந்து பண்ணக்கூடியவர்கள் வாழ்க்கையில் ஜெயிப்பாங்கன்றது பேசிக். ஏன் அப்படின்னா, அந்த பிரம்ம முகூர்த்த நேரம் தான் அதுக்கு காரணம். அது தெரியாமலே அவங்க செய்வாங்களா அப்படின்னா, சில பேர் தெரிஞ்சும் தெரியாத மாதிரி செய்வாங்க, சில பேர் தெரிஞ்சே செய்வாங்க. அப்படிங்கும் பொழுது அப்போ நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, நீங்கள் தெரிஞ்சே பக்தியோடு அந்த வழிபாடுகளை செய்ய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றம் வரும். அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், கார்த்தால் எப்பயுமே நீங்கள் புரிஞ்சுக்கணும், சூரிய உதயாதி நாழிகைக்கு ஒரு 1.5 மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரத்துக்கு முன்னாடி தான் பிரம்ம முகூர்த்தம்ங்கிறத புரிஞ்சுக்கணும். நீங்கள் ஒருத்தர் 3:30 மணி சொன்னார் அது பண்ணட்டுமா, இல்லை 4 மணி சொன்னார் அது பண்ணட்டுமா, இப்படிலாம் நீங்கள் குழம்பிக்க வேண்டாம். நீங்கள் மிகப்பெரிய பிரச்சனையில் இருக்கீங்கங்க, நீங்கள் ஏதாவது ஒன்று நடந்தே ஆகணும், உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு நல்லது நடந்தே ஆகணும்னு சொன்னால், நான் சொல்லக்கூடிய பரிக்கிரமத்தை அப்படின்னா இது ஒரு மெனக்கிட்டு ஒரு 48 நாள் செஞ்சு பாருங்கள். ஐ சேலஞ்ச் யூ, ஓப்பனாக நான் சேலஞ்ச் பண்ணுறேன். ஆனால் நீங்கள் செய்யணும், உங்களை நீங்களே ஏமாற்றிக்கக்கூடாது. அப்படிங்கும்போது நீங்கள் எவ்வளோ பெரிய சங்கல்பம் வேணால் வைங்க, வச்சுட்டு என் வாழ்க்கை மாறணும் இறைவா அப்படின்னு மனசார ஒரு வைராக்கியத்தோடு வச்சுட்டு கார்த்தால் இப்போ நான் சொல்லக்கூடிய நேரங்களில் அந்த 3:30லேருந்து 4:30க்குள்ளே நீங்கள் எந்த ராசியாக இருங்க, நீங்கள் எந்த நட்சத்திரமாக இருங்க, அதை பற்றிலாம் கவலையே கிடையாது. ஆனால் குளிக்கணும், குளிக்க மாட்டேன் அப்படின்லாம் உங்களுக்கு சொல்லக்கூடாது. குளிச்சுட்டு நீங்கள் சந்தோஷமாக வெந்நீரில் குளிங்க, தண்ணியில் குளிங்க, அதெல்லாம் உங்கள் சௌகரியம். ஆனால் குளிச்சுட்டு மனசார உட்காந்துட்டு நீங்கள் சுவாமியை கும்பிடுங்க.